வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் தத்துவக் கதைகள் வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும், என் கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி விளக்கம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், என் கதைகளுக்கு நல்லதொரு திரைப்படக் காட்சி விளம்பரம் தருகின்ற நிறுவனத்தார்க்கும், 2 ஆண்டுகளுக்கு மேலான எனது சமுதாயம் சார்ந்த சிறுகதைகளுக்கு நல்லதொரு ஆதரவை வழங்கி வருகின்ற பெருமக்களுக்கும் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சிந்தனை ஓட்டமானது வாழ்வில் மருமகளும் மாமியாரும். பெயரை கேட்டாலே சும்மா அதிர்தில்ல. கதைக்குள் செல்வோம். எங்கோ பிறந்த இருவேறு பட்ட பெண்கள் மாமியார் மருமகள் ஆகின்றனர். ஆனால் பிறந்த மண் வாசனைகள், அவர்களின் பழக்க வழக்கங்கள் மட்டும் அவர்கள் மனதை விட்டு ஒரு நாளும் நீங்குவதே இல்லை. 2 சிண்டுகள், அதாவது ஆண்கள் ஒன்றிக்கூடி விடுவர். அவரவர்களுக்கு ஏற்ற பழக்க வழக்கங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே. ஆனால் எப்படி இருந்தாலும் 4 கொண்டைகள் மட்டும், பெண்கள் மட்டும் தங்கள் போக்கால் புதிய பழக்க வழக்கங்களுக்கு ஒத்தே போக மாட்டார்கள் என்று நினைக்க வைக்கின்றது பழைய பொன்மொழிகள். கூட்டு குடும்பங்களில் மாமியார் மருமகள் சந்தித்தே வாழ வேண்டும். இன்றைய தனி குடும்பத்தில் மட்டும் குழந்தைகள் பராமரிப்பிற்காக மாமியார் மாமனார் வேறு வழியின்றி தேவைப்படுகின்றனர். விதிவயத்தால் கூட விதவை மாமியார் சேவை சில மருமகளுக்கு அதிகம் தேவையாகிவிடுகின்றது. அத்தகைய மாமியார்களுக்கும் தனியே தன் பாசத்தை சந்திக்க போக்கு இடம் வேறு இல்லாமையால் தங்கள் மகன் மகள் பேரர்களுக்காக மருமகளுடன் வாழ வேண்டிய சூழலும் ஏற்பட்டு விடுகின்றது. இச்சூழலில் வரும்போதுதான் மாமியார் மெச்சும் மருமகளா அல்லது மருமகள் மெச்சும் மாமியார்களா என்று நம்மையே சிந்திக்க வைக்கின்றது. அந்த சிந்தனை ஓட்டத்தின் அடிப்படையில் எழுந்ததுதான் எனது கதையாம் வாழ்வில் மருமகளும் மாமியாரும் என்ற கதையோட்டம். இந்த சிறப்பு கதையோட்டத்தை காண்போம். தனிமரமாய் ஆன மாமியாருக்கு போக்கு இடம் இல்லாது போனதால் மருமகன் குடும்ப நிழல்களில் வாழுகின்ற சூழலே ஏற்பட்டு விடுகின்றது. தற்காலத்தில் தன்னவர்களுடன் வாழ்கின்ற போது உள்ள முழு சுதந்திரம் தற்போது கிடைக்காதது போன்ற உணர்வே சில மாமியார்களுக்கும். தங்கள் மனம் போல எவரும் நடந்து கொள்ளவில்லையே என்ற உணர்வே அத்தகையோருக்கு எண்ணம். அதற்கு காரணம் அது அவர்களின் தனிமை விரக்தியால் ஏற்பட்டு விடுகின்ற தன்மையே. வந்த மருமகளுக்கோ பிடிக்காத மாமியார் கைப்பட்டாலும் கால்பட்டாலும் குத்தமாகி விடுகின்ற மனநிலை, வெளியில் சொல்ல முடியாத துடிப்புகள். தன் தாயை விட அன்பு அதிகம் காட்டும் மாமியாரை ஒரு சில மருமகள் பெற்ற தாயை விட மேலாக மதித்து மகிழ்ச்சியும் அடைகின்றனர் என்பதும் உண்மையை எவராலும் மறுக்க முடியாது. வேறு சில மருமகள் அதையும் தாண்டி பெற்ற தாயிடம் கிடைக்காத அரவணைப்பு மற்றும் பாசத்தை இந்த மாமியாரிடம் அத்தையிடம் இருக்க கண்டு அவர்களையும் சொந்த பெற்றெடுத்த தாயாக மதித்து வாழ்கின்ற போக்குகளும் இந்நாளிலும் சரி அந்நாளிலும் சரி இல்லாமல் இல்லை என்பதை எவரும் ஒப்புக்கொள்ளவே வேண்டும். நல்ல மனங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு சில மருமகளும் மாமியாரும் பூனையும் எலியுமாக மாறிப்போவதையும் உணரலாம். அப்படி மாறி மாறி தாங்களே இழிவாக்கிக் கொள்கின்றார்கள். நல்லவர் மத்தியில் தாழ்த்தி கொண்டு விரோத மனப்பான்மையுடன் நாளும் திகழ்கின்றேன். ஏட்டிக்கு போட்டிதான். ஒருவரிடத்து ஒருவர் பிடிக்காத செயல்பாடுகளை அவரவர்களும் தங்கள் மன ஆறுதல்களுக்காக தன் வீட்டு குடும்ப பிரச்சனைகளை
தன் தன் வீட்டில் அல்லது வெளியில் பழகும் நண்பர்களிடம் சொந்தங்களிடம் சொல்லி சொல்லி அந்த தன் குடும்ப கௌரவத்தையே பலர் மத்தியில் ஏலம் போட்டு விடுகின்றனர். இத்தகைய போக்கினை மாற்றினால் நல்லது என்று நான் கருதுகின்றேன். தொடர்ந்து செய்தால் நம்மீது நாமே மல்லாக்கப்படுத்து கொண்டு மேல் நோக்கி வானத்தை நோக்கி எச்சில் துப்புவது போல் ஆகிவிடும். அந்த எச்சிலாம் அந்த விரோதங்கள் நமது மேல்தானே திரும்ப வரும் என்பதையும் எவரும் யோசிப்பதே இல்லை. அதுவே எனது வருத்தம். இப்படித்தான் ஒரு முறை ஓர் மருமகளுக்கு நேர்ந்தது. மாமியாரை பிடிக்காமல் போனது. அவளை தீர்த்து கட்டினால்தான் தனக்கு நிம்மதி ஏற்படும் என்ற தலைகணத்தில் வேறு ஒருவரிடம் உபாயம் அதற்கான வழிமுறைகளை கேட்டாள் இந்த மருமகள். அவளது ஆழ் மனதை புரிந்து கொண்ட, வாழ்க்கையை நன்கு புரிந்து கொண்ட அந்த மருந்து தரக்கூடிய மற்றவள் சில பவுடர் பொடிகளை தூள் தூளாக்கி நசுக்கி சிறிய பொட்டலங்களாக அதை பல மடித்து கொடுத்து, உன் மாமியாருக்கு தண்ணீரிலோ உணவிலோ பாலிலோ இதை சிறிது சிறிதாக கலந்து, அதாவது அரிசி எடை அளவு எடுத்து கலந்து ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு நாளும் கொடுத்து வா. மாமியாருக்கு சந்தேகம் வராதபடி அவரிடம் உன் வீராப்பை காட்டாதே. முன்னைவிட பாசமாக உள்ளது போல், தான் திருந்தியது போல் நடித்து அவளின் அன்பை பெற்றுவிடு. பாசத்தை காட்டி காட்டி அவளை மயக்கி மயக்கி வேண்டுமானால் அவளுக்கு ஒரு முத்தமும் கொடுத்து விடு. மகிழ்ந்து போவாள். அவளின் அன்புக்கு பாத்திரமாகி விடுவாய். அடிமையாகி மாறியே நீ அவளது அன்புக்கு பாத்திரமானவுடன் நான் கொடுத்த இந்த அரிசி எடை மருந்தை கொடுக்க தவறிடாதே. இம்மருந்து உடனே அவளை மாமியாரை கொன்றுவிடாது. கவலை வேண்டாம். மெதுவாக இருந்துத்தான் வேலை செய்யவே ஆரம்பிக்கும். பொசுக்கென ஒரு நாள் போய்விடுவாள். உன்மீது எவருக்கும் சந்தேகமும் ஏற்படாது என்று பல பொட்டணங்களை மருந்தை கொடுத்து அனுப்பினால் அந்த மருமகளிடம் இந்த மருந்து கொடுப்பவள். அவ்வாறே சில மாதங்கள் தொடர்ந்து செய்தால் மருமகள். உடலில் நடுக்கம், பதற்றம் ஏற்பட்டது. திடீரென்று விழுந்துவிட்டால் சந்தேகப்பட வேண்டியுமே என்ற குற்றமுள்ள மனசு குறுகுறுக்க ஆரம்பித்தது. சில சமயம் மாமியார் வேறு காரணமாக மயக்கம் போட்டோ அல்லது திணறிக்கொண்டோ இருக்கின்ற போது கூட மிகவும் பயந்து, பழி வருமோ, விரைவில் வந்துவிட்டதோ என்று நடுங்கி நடுங்கி செத்து கொண்டிருந்தால் இந்த மருமகள் தன் மனதுக்குள்ளாகவே. பிறகு அந்த மயக்கம் போட்டு விழுந்த அந்த மாமியாரை திடீரென்று தண்ணீர் தெளித்து அவள் முகம் துடைத்து, மாமி தேவலாமா, எப்படி இருக்கு என்று முகத்துக்கு முகம் நேருக்கு நேர் கேட்டு அவளின் அன்பை பெற்றாள். இச்செயலால் நாளடைவில் அதிக பாசம் காட்டி காட்டி அரவணைத்து செல்லும் இந்த மருமகளின் சூழ்ச்சி அறியாத அந்த மாமியாரும் இவள் மீது அதிகம் பாசத்தை உண்மையாகவே காட்டினாள். இவளும் அந்த பாசத்திற்கு அடிமையாகி தன் கோபத்தையும் மறந்து போனாள் என்றே சொல்ல வேண்டும். இவ்வாறு மருமகள் மாமியாரிடம் நடந்து கொண்டதாலும் மாமியார் மருமகளிடம் நடந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டதாலும் இருவர் பாச நட்பும் மேலும் மேலும் வளர்ந்தது. அதன் வழி தனது கொல்லும் மனப்பான்மையை எண்ணத்தை மாற்றிக்கொண்ட இந்த மருமகள் பாசம் மிகுதியால் துடிதுடித்து போய் பயந்து போய் மாமியார் உயிரை காப்பாற்ற மருந்து கொடுத்தவரிடம் போய் ஓடோடி போய் நின்று விஷ முறிவுக்கான மாற்று மருந்து கொடுங்கள் என்று கண்ணீர் மல்க வேண்டி நின்றாள் இந்த மருமகள். இவள் செயல் கண்ட மருந்து முன்பு கொடுத்தவள், போய் தொலையட்டும், விட்டுவிடேன், சனியன் தொலைந்தது என்று எண்ணிக்கொள். முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே, இது அழகா என்று மருந்து மாற்று கொடுக்காமல் மருமகளை திணறவிட்டால் இந்த மருந்து கொடுத்தவள். ஏதோ அறியாமல் முன்பு நான் செய்துவிட்டேன்,
அத்தை தற்போது என் மீது காட்டுகின்ற அன்பும் பாசமும் அளவிட முடியாமல் உள்ளது. என் மீது முன்பை விட பாசமாக உள்ளார்கள். என் தாயையே அவர்கள் முகத்தில் நான் இன்று பார்க்கின்றேன். எனக்கு அம்மா இல்லாத குறையை நான் அவரிடம் அன்பு செலுத்தி பார்த்தியதால் எனக்கு புரிந்தது. என் குறை மாமியாரால் தீர்ந்துவிட்டது. எனக்கு அம்மாவும் அப்பாவும் எல்லாமும் அவர்களே. தயவு செய்து விஷம் போக்க, தயவு செய்து விஷத்தை முறிக்க மாற்று மருந்து கொடுங்கள் என்று உடல் படபடக்க கண்ணீருடன் வேண்டினாள். இதயம் படபடத்தது. உடனே முன்பு மருந்து கொடுத்தவள் சொன்னால், அடி தில்லு முள்ளிக்காரியே, மாமியாருக்கு தற்போதும் சரி எப்போதும் சரி விஷம் இருக்க வாய்ப்பே இல்லையடி. உன் மனதில்தான் இப்படிப்பட்ட விஷம் குடிகொண்டிருந்தது. அந்த விஷம் முன்பு உனக்கு இருந்தது. கொன்றுவிட துடிதுடித்தாய் அல்லவா? அதனால் நான் கொடுத்தேன். இருந்தாலும் பயப்படாதே. நான் கொடுத்தது வெறும் மருத்துவ பவுடர் தான். கவலைப்படாதே. உடல் தேர்ச்சி பெற மூலிகை வேர்ச்செடிகள் பவுடரே அது என்று அறிவுறுத்தி அவளது மனதின் விஷம் போக்கி அனுப்பினாள். மருமகள் உடனே வீட்டிற்குச் சென்று மாமியாரை கண்டு மன்னிப்பு வேண்டி அவள் கால் தொட்டு வணங்கி ஆற தழுவி குழந்தை அவள் மார்பகத்தில் சாய்வது போல் சாய்ந்து கொண்டாள் இந்த மருமகள். இது ஒரு வகை கதையே என்றாலும் இக்கதை வழி இல்லத்தினர் எவரும் அறிய வேண்டியன நான் கூறுகின்றேன். 1. மாற்றம் ஒன்றே மாறாதது. மருமகளே, மாமியார்களே, இக்குணம் கொண்ட வீட்டில் உள்ள மற்றவர்களே உணருங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்ற வேண்டியது பிறரை அல்ல, முதலில் நம் புரிதலாம் மனதைத்தான். 2. அன்பு விதைக்கின்ற இடத்தில் பகை முளைக்காது. பிறர் மீது கோபம் பொறாமை கொண்டால் நமது முகம்தான் கதவு இடுக்கில் மாட்டிய வௌவால் முகம் போல் சுருங்கிவிடும். ஜாக்கிரதை. 3. நல்ல புரிதலால் பிரச்சனைகள் பாதியாக குறைவதுடன் வசைபாடும் நம் அர்ச்சனைகளும் குறையுமல்லவா? யோசித்து பாருங்கள். 4. உறவை உடைப்பது எளிது, உறவுகளை காப்பதே உயர்ந்த குணம். அது உங்களிடம் உள்ளதா? தயவு செய்து உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்களேன். 5. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள். உன் குடும்பமும் உயருமே, அதை ஏன் நீ நினைப்பதில்லை? 6. அன்பினால் பாசத்தால் திறக்க முடியாத கதவுகளே உலகில் இல்லையப்பா. அப்படி இருக்க இவ்வாறு செய்யலாமாம். திறக்க முடியாத கதவுகளே என்றது பூட்டப்பட்ட நம் மனம் ஆகிய கதவுகளைத்தான் கூறினேன். 7. குறை காண்பதை விட நிறையை உணர்ந்து பாருங்களேன். 8. நம் பொறுமையில்தான் குடும்ப உறவே தொடங்குகின்றது. நம்பிக்கையில்தான் உறவே மலர்கின்றது. புரிந்து நடங்கள். 9. மாமியாரை தாயாகவும் மருமகளை தன் மகளாகவும் பார்க்கும் இல்லம் ஓர் ஆலயமாகிவிடும். அப்படி ஆலயத்தில் மருமகளே, மாமியார்களே, உங்களை எவரும் காணலாமா? காத்திருப்போம். 10. எனவே இல்லத்தினரே, அன்பு காட்டி பழகுங்கள். அந்நியர்கள் கூட உறவு ஆகிவிடுவர். வெறுப்பு உறவை காட்டினால் எவரும் அந்நியராகி விடுவர். அப்போ நீங்கள் யார்? தற்போது எப்படி உள்ளீர்கள்? சிந்தித்து பாருங்கள். 11. இரத்த பாசத்தால் உறவுகள் உருவாகலாம். ஆனால் நிலைத்து வாழ்வதற்கு நமது அன்பும் புரிதலுமே வழிவகுக்கும். மறவாதீர். 10. குணம் காணும் கண்களே குடும்பத்தை காத்து நிற்கும். 15. விட்டு கொடுப்பது உறவை பலப்படுத்தும் அறிவே ஆகும். அது பலவீனம் ஆகாது. உணருங்கள். விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போவதில்லை. 14. இறுதியாய் ஒன்று மட்டும் இக்கதை வழி சொல்லுகின்றேன். நல்ல மாமன் மாமி ஒரு குடும்பத்தை உருவாக்குவர். நல்ல
மருமகள் மருமகன் அந்த குடும்பத்தையே தாங்கி பிடித்து குலகௌரவம் காத்து உயர்த்துவார்கள் அறிவோம். 15. பாசம் புரிந்தால் என்ன? பாசம் புரிந்தால் மாமியார் அம்மாவாக மாறுவாள். மரியாதை புரிந்தால் மருமகளே மகளாகவே ஆவாள். சிந்தியுங்கள் தோழமைகளே. நன்றி, வாழ்த்துக்கள்.